ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் உங்களுக்கு செஞ்சு காணிக்க போகிறது ஹோட்டல் ஸ்டைல் வெண்பொங்கல் கார பொங்கல் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இதோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து பாசிப்பருப்பை ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம். ஒரு ட்ரை பேனில் பாசிப்பருப்பு போட்டு 2-3 நிமிஷம் வறுத்து எடுத்துருங்க. ப்ரெஷர் குக்கரில் 1 கப் பச்சரிசி, வறுத்த பாசிப்பருப்பு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு 1 கப் பச்சரிசி 1/4 கப் பாசிப்பருப்புக்கு 5 கப் அளவுக்கு தண்ணி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் எண்ணெய் இல்லைன்னா நெய் போட்டு 4 விசில் வச்சு எடுத்துருங்க. ப்ரெஷர் குக் ஆனதுக்கப்புறமா அதை லேசாக மசிச்சு விடுங்க. இப்போ வந்து 3/4 கப்லேருந்து 1 கப் வரைக்கும் காய்ச்சி ஆற வச்ச பால் வச்சுருக்கேன். அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி பொங்கலை வந்து நல்லா மேஷ் பண்ணி விட்டுக்கோங்க. ஆல்ரெடி அது நல்லா மசிஞ்சு தான் இருக்கும், நீங்கள் மிக்ஸ் பண்ணாலே ஓகே தான். இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் எக்ஸ்ட்ரா நெய் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா பொங்கல் வந்து நல்லா க்ரீமியாக ஆகிடும் உங்களுக்கு. ஸோ இப்போ வந்து பொங்கலோட கலவை வந்து ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு தாளிப்பு வந்து இப்போ ரெடி பண்ண போகிறோம். இப்போ நெய் நான் ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். நீங்கள் வந்து பொங்கல் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் திக்காகிடுச்சு கூலாகும் போதுன்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் பால் ஊற்றி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது ஒரு டிப் உங்களுக்கு. இப்போ தாளிப்புக்கு தாராளமாக நெய் ஹீட் பண்ணிவிட்டு அதில் கேஷ்யூநட் வந்து ஒரு 10 கேஷ்யூநட் போட்டு வறுத்துட்டு 1 டீஸ்பூன் பெப்பர், கொஞ்சம் ஜீரகம் அதையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இதில் பொடிசாக கட் பண்ண இஞ்சி, பச்சை மிளகா காரத்துக்கு நல்ல பொடிசாக கட் பண்ணது, அப்புறம் பெருங்காயத்தூள், அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் கருவேப்பிலை, இவ்வளவும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். இது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா இந்த தாளிப்பு அப்படியே எடுத்து பொங்கலில் போட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம். அவ்வளோதான், நம்மளோட ஹோட்டல் ஸ்டைல் கீ பொங்கல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். நான் சொன்ன டிப்பு வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இது சப்போஸ் கூல் ஆகும்போது திக்காயிடுச்சுன்னா எக்ஸ்ட்ரா நீங்கள் பால் ஊற்றி, ஹாட்டான பால் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். பொங்கலை சூடாக சாம்பார் சட்னி கூட சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். சட்னி அண்ட் சாம்பாரோட ரெசிபி லிங்க் கீழே ப்ரொவைட் பண்ணுறேன், செக் பண்ணிக்கோங்க.